தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க. தேமுதிக எப்பொழுதுமே ஏலத்திற்கு போபவரும் 2016க்கு பிறகாக எடுக்கும் முடிவுகள் ஸ்வீட் பாக்ஸ்களை நோக்கித்தான் இருக்கிறது. ஆண்டாளர் கல்லூரியை விற்கப்பட்டதில் பெரும் தொகை இன்னும் தராமல் இணையும் போது தருகிறேன் என்று ஏவலு மூலமாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கல்லூரி சொன்னதுனால விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே திருமண மண்டபத்தை வேண்டுமென்றே இடிச்சே ஆகணும் என்று செய்யப்பட்டது. அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் திமுக ஆதரவு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. 2011 தேர்தலில் விசிகாவும் பாமகவும் இருந்தா இந்த பெல்ட்டை எடுத்துடலாம் திட்டமிட்டது பவுன்ஸ் ஆகிடுச்சது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா? டிஎம்டிகே ஓட்டு டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கிறதே 500ல இருந்து 1000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. அது டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் கம்மியா இருக்கிற இடத்துல தான் யூஸ் ஆகும். பொங்குல அது இல்ல, இங்க இல்லங்கிற பட்சத்துல பெரிய அளவுல யூஸ் இருக்காது. காங்கிரஸ்க்கு ஒரு 35 சீட்டுனே வச்சுக்கிட்டீங்கன்னால் சென்ற முறை 6 சீட்டு வாங்கிய விசிக 2 கம்யூனிஸ்டுகள் 8 சீட்டுகள் எதிர்பார்க்கிறாங்க. 12ல நின்னாதான் அவங்களுக்கு சின்னம் கிடைக்கும். கமலுக்கு 2-3, பட் அவர் வேணா உதயசூரியன்ல வந்துருவார்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 சீட்டோ 5 சீட்டோ சொல்லப்படுகிறது. ஒரு ராஜ்யசபா அடுத்த 15 நாள்ல பல மாற்றங்கள் வரும். பட் இன்னும் காங்கிரஸ் முழுமையாக திமுக பக்கம் வந்துருச்சுங்கிறது 75% வேணா சொல்லலாமே தவிர, ஏன்னா தேமுதிகவை இழுக்கிறாங்கன்னு சொன்னாலே இன்னும் அந்த டவுட் திமுக இருக்காங்கிற ஒரு டவுட். இதை பேக்கப்புக்கு இதை பண்றாங்களான்னு. வணக்கம். வணக்கம். தேமுதிக ரொம்ப நாட்களா யாருக்கு கூட கூட்டணி அப்படிங்கிறத சொல்லாமலே இருந்தாங்க. ஒரு மாநாட்டில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. முதல் முறையாக வரலாற்றிலே திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததாகலாம் செய்தி வருது. ஸோ இது எப்படி சார் தாக்கத்தை? இல்லை, இது பெருமளவில் ஐ திங்க் போன முறை நம்மளதுலேயே சொல்லியிருக்கேன். அவங்க அந்த ஆண்டாளர் கல்லூரியை விற்கப்பட்டதில் பெரும் தொகை இன்னும் தராமல் இணையும் போது தருகிறேன் என்று ஏவலு மூலமாக அவருடைய ஜாதியைச் சேர்ந்தவர் மூலமாக அந்த கிட்னி திருட்டில் புகழ்பெற்ற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கல்லூரி சொன்னதுன்னாங்க. ஸோ என்ன ஒன்று இவங்களும் இவங்களை இதில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி ஈஷாவில் மத்திய அமைச்சர் முன்பும் வேலுமணி முன்னாடி சந்திச்சப்பையும் சொல்லியிருக்காங்க, எனக்கு அங்கே சிக்கல் இருக்கிறது, பட் இல்லைன்னா வரேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட வேறு சேனல் சொன்னேன், என்கிட்ட வந்துட்டாங்கன்னு கேட்டப்போ நான் அப்பயும் இதே தான் பதிவு செஞ்சேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரும் தொகை அங்கே சிக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டாளர் கல்லூரி இதில். இன்னொன்று, அவர்கள் எப்பொழுதுமே ஏலத்திற்கு போபவர்னு தெரியும். பட் இதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குன்னு தெரில. கடந்த காங்கிரஸ்க்கு ஒரு 35 சீட்டுனே வச்சுக்கிட்டீங்கன்னால் கண்டிப்பாக சென்ற முறை 6 சீட்டு வாங்கிய விசிக 2 கம்யூனிஸ்டுகள் 8 சீட்டுகள் எதிர்பார்க்குறாங்க. அவங்க இரட்டை இலக்கம் 12ன்னு சொல்லிட்டு இருந்தா, அதாவது 12ல நின்னாதான் அவங்களுக்கு அந்த சின்னம் நிற்கும், சின்னம் கிடைக்கும். ஸோ இதில் 2 சீட்டு போதும். அதுக்கு பேர் என்ன, பார்லிமெண்ட்டில். இதில் 12 நின்னாதான், 10லேருந்து 12 நின்னாதான் அந்த குறைந்தபட்ச ஓட்டு இல்லை எம்பி எம்எல்ஏக்கள் வந்ததுன்னா சிக்கும். பட் அதுக்கு கம்யூனிஸ்டுக்கு தேவையில்லை, பட் விசிகாவுக்கு தேவை. ஸோ அவங்களுக்கு ஆளுக்கு 2 சீட் ஏறுது. அதன் பிறகு கமலுக்கு 2-3, பட் அவர் வேணா உதயசூரியனில் வந்துடுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 சீட்டோ 5 சீட்டோ சொல்லப்படுகிறது. ஒரு ராஜ்யசபா என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸோ ராஜ்யசபாவை மேபி 27க்கு கொண்டு போனால் கூட 26 நான் கைவர கொடுக்குறேன்னு சொன்னால், என்னுடைய சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான். திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த திருமண மண்டபத்தை வேண்டுமென்றே வழியையே மாற்றி கோயம்பேட்டில் இடிச்சே ஆகணும் என்று ஒரு திட்டமிட்டு டிஆர் பாலு அமைச்சராக இருந்த நேரத்தில் செய்யப்பட்டது. அதற்காகத்தான் அவர் வந்தார். ஸோ அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் அல்லது அவருடைய ரசிகர்களில் திமுக ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 2011 தேர்தலில், அதாவது விசிகாவும் பாமகவும் இருந்தால் அப்படியே இந்த பெல்ட்டை எடுத்துடலாம் என்பதாக திட்டமிட்டது பவுன்ஸ் ஆகி வெடிச்சது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா என்ற பயம் இருக்கிறது. பட் காங்கிரஸ் இன்னும் கூட வெளியில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது 25%. இதை பேக்கப்புக்கு இதை பண்றாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்கிறாங்க. இப்போ சீட்ஸ், இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும் பொழுது ஏற்கனவே காங்கிரஸ் அதிகமாக கேட்குறாங்க, விசிக அதிகமாக கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ திமுக அவங்க போட்டியிட்ட இடங்களை 2021 அவங்க எவ்வளோ போட்டிட்டாங்களோ அதுலேருந்து குறைச்சி கொடுக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆட் ஆகும் பொழுது
இந்த சீட் பிரித்து கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஒரு அட்வான்டேஜாக இருக்குமா? அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது நடக்குமா? இப்போ ஏற்கனவே தேமுதிகக்கு பெரிய அளவில் ஓட்ஸ் இல்லை. அவங்க 2021 கூட 0.44% தான் அவங்களோட பெர்சன்டேஜ். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ கேப்டன் அவர்கள் இல்லை, அந்த ஒரு சிம்பத்தின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபர் இப்போ டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே வந்தது டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது? இல்லை, டிஎம்டிகே உடைய ஒரு இது என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் 234 தொகுதியில் 200 தொகுதிகளில் ஒரு 500,000 ஓட்டு இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் கம்மியாக 4 முனை போட்டி உறுதி என்ற நிலையில் 30-35% எடுத்தால் போதும். சென்ற முறை இவ்வளவு பெரிதாக ஜெயிச்சப்பயே வெறும் 143 ஓட்டில் தான் டி நகர் ரிசல்ட் வந்தது. ஸோ அதனால் இந்த 500,000 ஓட்டு யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த முறை தெலுங்கு ஓட்டுக்களை மொத்தமாக எடுக்க வேண்டும் என்பதில் திமுக ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதாவது அவங்களுடைய டார்கெட்டு தமிழர்களிடம் அதிகமாக வருதோ இல்லையா, மொத்தமாக மைனாரிட்டி ப்ளஸ் தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி டார்கெட் பண்ணுறாங்க. கவுடர்கள் மாநாடுன்னு இது ராஜகவுண்டர்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் கம்மா மாநாடுன்னு போன வாரம் போட்டாங்க. ஸோ இவரும் நாயுடுக்களில் வரதுனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு புரியல. ஏன்னா மதுரை அந்த பக்கத்தில் இருக்கிற நாயுடுஸில் இவருக்கு செல்வாக்கு அதிகம். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் என்னுடைய கணக்கு விஜயகாந்த் ஆதரவாளர்கள் 2014-11 மாதிரி பவுன்ஸ் ஆகலாம். இன்னொன்று, ஏற்கனவே இவர் கூட இது தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு அமலுக்கு 2-3 சொல்கிறீங்க. நான் இத்தனை மாநாடு போட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு 3 சீட்டு வேணும்னு கேட்டார்னு வந்தது. அதன் பிறகு அவருக்கு ஸ்வீட் பாக்ஸ் மூலமாக அடக்கப்பட்டு ஸ்டாலின் நல்ல முடிவெடுப்பார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. இல்லை சார், முதல்ல திமுக எப்பயுமே எந்த கட்சி நல்ல கூட்டணி வச்சா 130-150 சீட்டுக்குள்ளே நின்னா போதும். நம்ம 2001 138 சீட் நின்று 131 சீட் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அதே 2006 180க்கு போய் வெறும் 61 தான் ஜெயிச்சாங்க. 2006 127 சீட்டில் நின்று 96 திமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ அதிகத்தில் நிற்கிறது பிரச்சனை இல்லை, ஜெல்லாகுமா? ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு சார் ஒரு பக்கம் தமிழர்களில் பக்தர்கள் முருகருக்கு தீபம் ஏற்றவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா ஈவேராமன்? இதெல்லாம் தாண்டி அது ஒரு பக்கம் வரும். எந்த ஒரு தமிழனும் இந்த முறை திமுக, ஏன்னா கடைசியாக கலெக்டரும் போலீஸும் மன்னிப்பு கேட்டப்ப நீதிபதி கேட்டிருக்காரு, நீங்கள் இதை மீண்டும் உச்சநீதிமன்றம் எடுக்கவில்லை என்றால் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்னப்ப நான் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது உச்சநீதிமன்றம் எடுத்து செல்வோம் தான் கடைசியாக ஹைகோர்ட்டில் சொன்னதுனால அது மீண்டும் சென்றால் அதை, ஏன்னா திரு மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார், திருப்பரங்குன்றம் செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது. அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப திமுக இப்படி ஜெல்லாகாத ஒரு சார் விசிகால கட்சி கொடி ஏற்ற விடலை, எங்களை கொடி கம்பங்கட்ட விடல, இப்படியெல்லாம் இது இப்போ திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தானே சார் கண்டினியூஸா சார். நான் தான் சொல்லிட்டேன், தேமுதிக தொண்டர்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்டிஏல இருந்தோம், 2024 அதிமுக கூட கூட்டணியில் இருந்தோம், விஜய் பிரபாகரன் அவர்களாலே ஜெயிக்க முடியல, 2019 என்டிஏல இருந்தோம், பெருவாரியா நமக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ இப்படி 21 பெருசாக கிடைக்கல. பட் இப்போ தொடர்ச்சியாக வெற்றியாக அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியில் போய் நம்ம சேர்ந்துருக்கோம்னு தொண்டர்கள் உற்சாகமாக தான் வேலை செய்வாங்க. அது எப்படி சேலத்தில் இருக்கிற எம்பி இவங்க கட்சியிலேருந்து போனவங்க சரியா, இது இவங்க கட்சியிலேருந்து பல எம்எல்ஏக்களை அதிமுகவும் எடுத்தது, இவங்களும் எடுத்திருக்கு. அதனால இது நான் சொல்றது தொண்டர் மக்கள்கிட்ட என்ன வரும், இன்னைக்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு இருக்கா, பக்தர் அவருடைய ஃபாலோயர்ஸ் ஓட்டு, இது என்ன இருக்குன்னு தெரியாது. பட் திமுக கூட்டணியிட இப்போ இன்னைக்கு திரு சிபிஎம் உடைய திரு சோ பாலகிருஷ்ணன் முன்னாள் தலைவருடைய மனைவியை மாற்றுத்திறனாளிகள் இதில் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. 32,000 மாற்றுத்திறனாளிகள் கடந்த 6 நாளில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அது தவிர இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதி. இப்போ சிபிஎம் ஒர்க்கர் யாராவது சிபிஎம் நிற்காத இடத்துல திமுகவுக்கு போடுவானா, காங்கிரஸுக்கு போடுவானா? விசிகா நிற்காத இடத்துல விசிகா தொண்டர் போடுவானா? திமுக காரர்கள் அதே மாதிரி நமக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்களே அப்படின்னு தோற்கடிக்கணும், காங்கிரஸ்காரனை தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி நடக்குமா? இது இந்த மாதிரி உட்பிளேக்கள் 1980 நடந்திருக்கு, 2011 நடந்திருக்கு, 97-9 நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ப்ளே பண்ணோம். இந்த எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த அளவிற்கு 4 முனை போட்டி இல்லை. ஏன்னா 2006-9 2 தேர்தலையும் விஜயகாந்த் என்ற ஒரு நபர் அதனால ரிசல்ட்ஸ் மாறிச்சு.
ஸோ உங்களுக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு கூட விஜயகாந்த் அந்த இதில் 8% வாங்கினார். 2009 இது பண்ணதுனால இந்த முறை 4 முனையாக பிறையுது. கிட்டத்தட்ட 2016 தேர்தல் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு 2014 16 ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது அட்வான்டேஜ், நல்ல அலையன்ஸ், ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கு. எங்கே போய் கேட்டாலும் நிச்சயமாக சொல்வார்கள். ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜி இவர் 4 அட்வைசர்ஸை தாண்டி அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்கும் எப்படிங்கிறது தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் என்னை பொறுத்தவரை அட்வான்டேஜ் என்டிஏ தான் இன்னைக்கும் இருக்கிறது. தேமுதிக டிஎம்கே கூட்டணி வந்தாலும் அட்வான்டேஜ் இன்றைய நிலையில் 140 96ங்கிற அந்த 94ங்கிற நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கும். அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டிஎம்கே டிஎம்டிகே தேமுதிக திமுக அந்த கூட்டணி வந்து அந்த தொண்டர்கள் வழியிலையும் சரி தலைமை வழியிலையும் சரி கிரவுண்ட்லையும் சரி ஜெல் ஆகாது. அது வந்து இல்லை சார், முதல்ல 1+1 வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை முதல்ல 2 விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கம் அதிமுகவுடைய வெற்றியில் 75% கோயம்புத்தூர் பெல்ட், கோயம்புத்தூர் சேலம் அந்த கொங்கு பெல்ட் உங்கள் நம்ம இதில் அதில் இருக்கிறதுல டிஃபரன்ஸ் இஸ் 40,000 ஓட்ஸ். இந்த 500,000 ஓட்டு பண்ணாது. சென்னையில் இவங்க அதே மாதிரி ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை சென்னையில் மிகப்பெரிய அளவில் நான் சொல்கிறது சர்வேக்கள் அடிப்படையில் விஜய்க்கு கிட்டத்தட்ட 20-30% 5 சீட்டு கூட ஜெயிக்கலாம் என்பதாக ஸ்பிக் மீடியா சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது கொஞ்சம் யூஸ் ஆகலாம். பட் போன முறை அதாவது நீங்கள் நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டரில் நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி, அதிலிருந்து 36 தொகுதியில் 35வது தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 10லேருந்து 15 வெளியில் போகும்னு சொன்னது நான் ஒரு 4-5 சீட்டை வேணால் இவங்களுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, பட் வன்னியர்களுக்கு சென்ற முறை 10.5% கொடுத்த பொழுது சேலம் பெல்ட்டில் ஒர்க்கான அளவுக்கு திண்டிவனம் விழுப்புரத்தில் ஒர்க்கால. இந்த முறை என்னுடைய நண்பர்கள் ஒரு 3-4 ஏஜென்சி பண்ணுறாங்க. நான் எல்லாரையும் கேட்டால் இந்த முறை பெருமளவில் அதிமுகவை நோக்கி அந்த விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி பெல்ட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றாங்க. அதை இந்த தேமுதிக போச்சுன்னா கூட தேமுதிகவும் விசிகாவும் உள்ள கிராஸ் ஃபிக்ஷனில் 2011 மாதிரி ஆகுங்கிறதா என்னுடைய பார்வை. அதான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்றைய தினம் இதில் ஜனமில் என்ன சொன்னாங்க, அவங்க இப்போ இதை முடிச்சுட்டு சர்வே முடிச்சுட்டு வந்தால் அன்றைக்கி 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஸோ இன்னொரு சின்ன இது பண்ண போகிறோன்னு இருக்காங்க. ஸோ தினம் தினம் மாறும். அடுத்த 15 நாளில் பல மாற்றங்கள் வரும். பட் இன்னும் காங்கிரஸ் முழுமையாக திமுக பக்கம் வந்துருச்சுங்கிறது 75% வேணால் சொல்லலாமே தவிர, ஏன்னா தேமுதிகவை இழுக்கிறாங்கன்னு சொன்னாலே இன்னும் அந்த டவுட் திமுகவுக்கு இருக்காங்கிற ஒரு டவுட். காங்கிரஸ் போனாலும் போயிடுங்கிற டவுட்ல தான் தேமுதிகவை எடுத்திருக்காங்க. அதுல தான் சக்சஸ் வந்துருச்சு இல்ல, தேமுதிக வந்துருச்சு இல்ல. இல்லை அதுதான் சொல்கிறேனே, திமுக இருக்கிறதுனால தான் இது நடக்குது இருக்கட்டும். ஏன்னா திமுக இந்த முறை 140-150 கண்டிப்பாக ஜெயிக்கிற சீட்டாக ஜெயிக்கணும் அப்படின்னு என்ற ஒரு நிலை வந்தால் உங்களுக்கு தேமுதிகவுக்கு கொடுக்குற சீட்டில் பலன் இருக்குமா, காங்கிரஸுக்கு கொடுக்குற மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற, அதாவது நீங்கள் எகெயின் நீங்கள் இந்த பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தா கூட்டணிக்கு கொடுக்குற கட்சியெல்லாம் தோக்குது. 2006 ஜெயலலிதா ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணியை அமைச்சாங்க. மதிமுக கொடுத்த சீட்டில் பாதிக்கு பாதி தோத்தாங்க. வேற இவங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்பொழுது எப்படி எடுக்கப் போகிறார்கள்? இன்னொன்று கண்டிப்பாக முக்கியமான சீட்ஸை எடுக்கணும். அதாவது வேலு, துரைமுருகன், எம்ஆர் காந்தி, சரி இந்த காந்தி, ராணிப்பேட் காந்தி, இவர்கள் எல்லாம் கடும் சிக்கலில் இருக்காங்க. அதை கொண்டு போய் கூட்டணிக்கு கொடுத்து காவு கொடுக்காம ஃபைட் கொடுத்தாங்கன்னா அவங்களே தோக்க முடியும். ஸோ இந்த முறை என்பது முழுக்க நான் ஃபைட் கொடுக்குறேன் என்று ஒன்று எப்படி பிஜேபி கிட்டத்தட்ட 2024 அவர்களுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரும் போட்டாங்க. வேற அதிமுகவில் எந்த ஒரு முன்னாள் அமைச்சரோ யாருமே நிற்காம மணல் கருப்பையாவுடைய மகனை தம்பியை கொண்டு போய் திமுக திருச்சியில் நிற்க வச்சாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதிமுக முழு ஃபோர்ஸாக பிஜேபியோடு சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணால் என்னை பொறுத்தவரை இந்த நிமிடத்திலும் 130 140 வரைக்கும் வர முடியும். அப்போ தேமுதிக வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியனுக்காக, ஒரு பர்சனல் இஷ்யூக்காக, அந்த காலேஜ் இஷ்யூ இருக்குது, அதுக்கு பணம் கரெக்டாக வரணும், நம்ம திமுக கூட்டணியில சேர்ந்தாதான் வருங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல அதோட அவங்க மட்டுமே தான் காரணமா இருக்கு. அதோட அவங்க கட்சியோட ஃபியூச்சரையும் அவங்க யோசிப்பாங்கல்ல சார். அதுலயும் ஏதோ ஒரு விதத்துல திமுக கூட்டணியில நம்ம 2026 தேர்தல் நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும், நமக்கான ஒரு வாக்கு சதவீதமாவது இன்க்ரீஸா காட்டலாங்கிற நோட்டம் அதுல இருக்கும்ல சார். 2016 இந்த 1+1 0 தான் வரும். நான் எப்படி 2016க்கு பிறகாக
அந்த கட்சி எடுக்கும் முடிவுகள் பெருமளவில் ஸ்வீட் பாக்ஸ்களை நோக்கித்தான் இருக்கிறது. தேமுதிகவை இப்பவும் ஸ்வீட் பாக்ஸ் கை மாறி ஸ்வீட் பாக்ஸ் இல்லை, ஸ்வீட் பாக்ஸ் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நிதி கை காசு போட, அதாவது அவர் 2006-09 தேர்தலை முழுக்க கை காசு போட்டு எனக்கு தெரிஞ்சே மாதவரத்தில் ஒரு பெரிய லேண்டை விற்றாரு, ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டியை விற்று சந்திச்சார். 2011 கூட்டணின்ன பிறகு பெரிய அளவில் அவர் செலவு பண்ணல, அப்போ கூட அவர் பெருசாக ஏர்னும் பண்ண முடியல. ஸோ 2016 முதலாக விட்டதை பிடிப்பதாக பெருமளவில் மக்கள் நல கூட்டணின்னு கடைசி நிமிஷத்தில் வச்சது எல்லாமே தேத்துவதற்குன்னு அதிலிருந்து மேடம் கையில் போய் கட்சி ஒன்லி ஸ்வீட் பாக்ஸை நோக்கி போயிடுச்சு. இனிமேல் அந்த கட்சி பெரிதாக, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி விருதுநகர் கூட அந்த அவருடைய மரணத்திற்கு பிறகுங்கிற ஒரு அனுதாப ஓட்டு தாண்டி பெரிய அளவில் அவரை தவிர வேற ஏதாவது வேட்பாளர் நின்று தான் அந்த ஓட்டை அவங்க வாங்கி. இப்போ இதே டிஎம்டிகே வந்து இப்போ திமுக கூட வந்துட்டாங்க, அது பெருசாக வந்து பெனிஃபிட்டாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே டிஎம்டிகே என்டிஏக்கு போயிருந்தாலும் இதே பெனிஃபிட் தான், ஆனால் அங்கே காம்பினேஷன் ஒர்க் ஆகும் இல்லை. அவங்களுடைய ஓட் ஷேர் 1% வச்சுக்கோங்க, 0.44ங்கிறது ரொம்ப கம்மி பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, 1% வச்சுக்கோங்க. அது எங்கே ஒர்க் அவுட் ஆகும், எங்கே போகும், அதான் என்டிஏல மட்டும் ஒர்க் அவுட் ஆகும், டிஎம்கேல மட்டும். அதான் சொல்கிறேன், இது இவங்க ஜெயிக்கிற மெயின் சீட்ஸ் கொங்கு பெல்ட்டில் இவங்களுக்கு பெரிய வாக்கு இல்லை. அந்த 75 சீட்டில் நீங்கள் அவங்கள தோக்கடிக்காமல் கொங்கு பெல்ட்டில் எடப்பாடியுடைய சீட்ஸை குறைக்காமல், ஏன்னா போன முறை நான் 2021 தேர்தலுக்கு 3 மாதம் முன்பாக திமுகவின் ஆட்சி மன்ற குழுவில் உடைய சொந்தக்காரரை சந்தித்தேன். சார், அவங்க அங்கே 80 ஜெயிப்பாங்க, நாங்கள் இங்கே 80 ஜெயிப்போம். மதுரையில் மதுரையை தாண்டி இருக்கிற சீட்டில் நாங்கள் 40 சீட்டுக்கு மேலே எடுத்தால் எங்களுக்கு வெற்றினாங்க. அங்கே டிடிவி உதவினார். டிடிவி சேர்க்காததுனால ஒரு 29 சீட்டில் 2000 ஓட்டில் குறைஞ்சிது. ஸோ இந்த முறை கொங்குல இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் சென்னையிலும் அப்படியே முழுக்க எடுக்க முடியாது என்ற நிலையில் இது ஒர்க் அவுட் ஆகான்னு சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை. அவங்க ஒரு சின்ன ஒரு உதவி தான் இருக்குமே தவிர இன்னைக்கு அவர்கள் சப்போர்ட்டில் 2 கூட்டணிக்கும் பெரிய உதவி. அதாவது அவங்களுக்கு 41 சீட்டு கொடுத்தாங்க. இதில் இப்போ எந்த கட்சியுமே 10 நோக்கி கூட சொல்லலை. ஒன்று கொடுத்த வாக்குக்காக ராஜ்யசபா அப்படின்னு அதிமுக சொன்னது, பட் அவங்களா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைய நிலையில் தேமுதிக, பட் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குங்கிற சர்ப்ரைஸ் இன்னும் இருக்கட்டும். இன்னைய நிலையில் தேமுதிக என்டிஏக்கு போயிருந்தாலும் ஒரே ரிசல்ட் தான், பெரிய மாற்றம் இருக்காது. திமுக கூட்டணியில் இப்போ வந்திருக்கிறதும் பெரிய மாற்றம் இருக்காது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாளா பேசு பொருளா இருந்துச்சு. பட் இப்போ விஜயே டைரக்டா பேசிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட, கிட்டத்தட்ட சீல் ஆயிடுச்சு ஸ்வீட் பாக்ஸ், அதெல்லாம் பத்தி அடுத்த கட்டமா பேசுவாங்க. 22ஆம் தேதி கிட்ட வந்துரும் அப்படின்னாங்க. இப்போ தேமுதிக உள்ள ஆடாயிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் நம்ம டிவிகே பக்கம் போக வேண்டாம், தேமுதிக வந்துருச்சு, இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு நல்ல கூட்டணியா இருக்கு, நம்ம இங்கே இருப்போம்னு காங்கிரஸ் முடிவு இல்லை. ஏன்னா கேசி வேணுகோபால் பேசினார் என்பதே கிட்டத்தட்ட ராகுலுடைய வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அன்லஸ் திரு விஜயகாந்தோ அல்லது வைகோவோ, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதுன்னு சொன்ன பிறகு, கலைஞர் அவருடைய வாயால் சொன்ன பிறகு விஜயகாந்த் மாட்டு பக்கம் போனார். அதே மாதிரி வைகோ காரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போரஸ் கட்டு போனார். அந்த அளவுக்கு காங்கிரஸ் செய்யுமாங்கிறது, ஏன்னா வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பீகார்ல நீங்க இப்போ நீங்க ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னீங்க, அவரோட கேசி வேணுகோபால் அவருடைய வாய்ஸ் ராகுல் காந்தி அவரோட வாய்ஸ், நீங்க கேசி வேணுகோபால் அவரோட வாய்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிற டோன்ல இருக்கு. அதான் கடைசியாக. ஆனா ராகுல் காந்தி அவர்களே டிவிகே தான் விரும்புறாருன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. சார், அதற்கு காரணமும் கேசி வேணுகோபால் தான். அவர் தான் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஃபேஸாக சொல்லப்படுகிறது. டாப் 3ல நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிறவர் அவர் தான். ஸோ அதனால் கேசி வேணுகோபால் குரல் கொடுத்த பிறகு, அது தவிர அங்கே மிகப்பெரிய அளவில் காங்கிரஸில் புகைச்சல்கள், மணிசங்கர் ஐயர் கேசி வேணுகோபாலை ரவுடின்னு சொன்னது, கேசி வேணுகோபால் மணிசங்கர் ஐயர் கேரளாவில் இவங்களே ஜெயிச்சா திருப்பி தொடர்ந்தால் நல்லது கம்யூனிஸ்ட் பேசி அங்கே கட்சியே ஒரு சிதைவு வருகிறது. சிதம்பரம், நீங்கள் விஜயோடு போனால் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று சிதம்பரம் சொன்னதாகவும் ஒரு செய்தி ஓடுகிறது. ஸோ இத்தனை சிக்கல்கள் இருக்கிறப்ப ஸ்வீட் பாக்ஸுக்கு 2 ஸ்டேட் ஸ்வீட் பாக்ஸுக்கு தருகிறேன் என்று சொன்ன பின்னையில் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸ்டாலின் அவர்களும் விடமாட்டார். ஸ்டாலின் ரொம்ப, அதாவது இந்த 2 தேர்தலில் தன்னுடைய 2G பணத்தை வைத்துக்கொண்டு 25 கோடி ஒயிட்லேயே கம்யூனிஸ்டுகள் கொடுத்தது, 15 கோடி கொங்கு ஈஸ்வரனுக்கு கொடுத்தது என்று ஒயிட்ல. அது தவிர இது பட் ஒன்னே இதுக்கு நடுவில் இருக்கிற விஷயம், கோயம்புத்தூர்ல இருந்து லாட்ரி மார்ட்டின் என்ன பிளே பண்ணுவார்னு தெரியல. அவருடைய மனைவி அதிமுகவில் சேர்ந்து அவர் இதில் திருச்சியில் லால்குடியில் போட்டியிடுவார் என்று இப்பொழுது சொல்றதில்லை. திருச்சி ரொம்பவும் டஃபஸ்ட் இது. அதில் அவங்க ஏன் கேட்குறாங்க, அவருடைய ஜாதி அங்கே இருக்குன்னு சொன்னதாக இன்னைக்கு தமிழ் ஹிந்துவில் வருது. ஸோ இதெல்லாம் பயங்கரமான கேல்குலேஷனாக இருக்குது. லாட்ரி மார்ட்டின் சாதாரண நபர் கிடையாது. அதான் சொல்கிறேன், இன்றைய நிலையில் அட்வான்டேஜ் என்டிஏ, பட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எய்தர் சைட்.
அப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணியில தக்க வைக்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து எந்த எல்லைக்கும் போவாரு, போய் தக்க வைப்பாரு, அதுல சக்சீடும் ஆவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு? ஏன்னா மத்தவரையா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு டிஎம்கே கான்ட்ரிபியூட் பண்ண லெவலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க காங்கிரஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இவ்வளவு தூரம் டிஎம்கேவை காங்கிரஸ் வேல்யூ பண்ணா ஒரு மாசம் 2 மாசம் ஏன் டிவிகே நாங்க டிவிகே பக்கம் போறோம் கட்சிக்குள்ள ஏன் இவ்வளோ கழக குரல்கள்? இல்ல அது வந்து 2 காரணம். அதாவது இந்தியா முழுக்க பிரதான எதிர்க்கட்சி நாங்க தான் பிஜேபிக்கு மாற்றாக அப்படிங்கிற வாய்ஸை ஹெல்டு பண்ணணும். ஏன்னா இப்போ பீகார் யூபியில் அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மாநில ஸ்டேட் கட்சிக்கு கொடுத்து பீகாரில் மொத்தம் சீட்டை வாங்கிட்டு கட்சியில் அவங்களுக்கு ஜெயிச்ச 6 பேரும் இப்போ நிதிஷ்குமாரோட போயிட்டாங்க. ஸோ இந்த நிலை இங்கே வந்துடக்கூடாது. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் தெலுங்கானாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, கேரளாவில் வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிற நிலைமையில் இங்கே தன்னுடைய சீட்டுகளை உயர்த்துறதுக்கு விஜயை பயன்படுத்துறாங்களே தவிர இது இல்லைன்னு சொல்லலாம். அப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது ஒரு வெற்றி கூட்டணி ஃபார்முலா, இதனால ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, 2011 அனுபவத்தை வச்சு பார்த்தால் மிகப்பெரிய அளவில் இது அப்படியே வட தமிழகம் முழுக்க வன்னியர் பெல்ட்டில் இது பாமகவும் வரும் இவவும் வரும்னு சொல்லி செய்து காட்டியதில் ஆனால் அது வந்து ஒரு ஃபெயிலியரா அது மாதிரி தான் இந்த முறையும் ஆயினிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ஓட்டுகளும் அது டிஎம்டிகே ஓட்டு வந்து டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தான் நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க ஓட்ஸே மினிமம். அதான் பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய இருக்கிறதே 500ல இருந்து 1000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. அது டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் மார்ஜின் இருக்கிற இடத்துல தான் யூஸ் ஆகும், கம்மியா இருக்கிற இடத்துல தான் யூஸ் ஆகும். கொங்குல அது இல்லை, இங்க இல்லைங்கிற பட்சத்துல பெரிய அளவுல யூஸ் இருக்காது. பட் ஆகுமாங்கிறதும் கொஸ்டின் இருக்குங்கிறது தான் அடுத்த கேள்வி.